30 வயதை கடந்தும் திருமணமாகாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் உள்ளார்கள். படித்ததில் வலித்தது. இதற்கு சொத்து மதிப்பே காரணம். அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொந்த வீடு அல்லது விவசாயத் தோட்டம் 2 ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும். அவரே சென்னை, பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் வேலையில் இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் தோற்றத்தில் திரைப்பட நடிகர்கள் விஜய், அஜித் அவர்கள் போல் இருக்க வேண்டும். இதில் இப்போது என்ன பிரச்சனை என்றால், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான். சரி, இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம். 1979 வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு குறைந்தது 5 முதல் 10 குழந்தைகள் சர்வசாதாரணமாக பெற்றுக்கொண்டார்கள். 1980க்கு பின் 90% குடும்பத்தில் குறைந்தது 2 குழந்தைகள் முதல் 3 குழந்தைகள் உண்டு. 1990க்கு பின் ஒரே குழந்தைதான். 2000ற்கு பின் ஒரு குழந்தைதான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது. ஆனால் 2010க்கு பின் ஒரு குழந்தையாவது வேண்டும், இறைவா என்று போகாத கோவிலும் இல்லை, பார்க்காத மருத்துவமும் இல்லை என்ற நிலையில் உள்ளோம். இதற்கு அறிவியல் 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம். 1979 வரை பெண்ணுக்கு 16, ஆணுக்கு 19 திருமணம். உணவு ராகி, கம்பு, சோளம். 1989க்கு மேல் பெண் 17, ஆண் 21. உணவு அரிசி. 1992க்கு மேல் பெண் 18, ஆணுக்கு 24. உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி. 2000ற்கு மேல் பெண் 25, ஆண் 30க்குள். உணவு துரித உணவு. 2010க்கு மேல் உணவு மைதா மாவில் தயாரித்த உணவு. வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம், தரம் குறைந்த எண்ணெய் என மனித இனம் நோய் மற்றும் மலட்டுத்தன்மையின் தாக்கத்தில் இருக்கிறோம். இந்நிலையில் 28க்கு மேல் 35 வரையில் பெண்கள் அதிகளவில் இருக்கிறார்கள். ஆண்கள் 30 முதல் 40 வயது வரை உள்ளார்கள். வசதிகள் வைத்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம். திருமணத்துக்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம் புகழ்பெற்ற மனிதர்கள் ஏராளம். முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடிந்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் அதிகம். எனவே வரும் காலம் இப்படிதான் இருக்கும் என்று தீர்மானம் செய்யாமல் நல்லதை மட்டும் நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம். இதை வெறும் தகவலாக படித்துவிட்டு போக வேண்டாம். தயவு செய்து கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம். அதற்கு பணம் தேவைதான். ஆனால் பணத்தால் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது. நல்லொழுக்கமுள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என கண்டறிந்து மணமுடியுங்கள். படித்ததில் மனதில் பதிந்தது.